SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கேரளாவிலிருந்து இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகள் தமிழகத்தின் எல்லை பகுதிகளில் கொட்டப்படுவது தொடர்கதையாக வரும் சூழலில் நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர், கோடகநல்லூர், முக்கூடல், மேலத்திடியூர், பழவூர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் வன பகுதிகளில் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் மூட்டை மூட்டைகளாக கொட்டப்பட்ட விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்ததில் கழிவுகள் திருவனந்தபுரத்தில் உள்ள மண்டல புற்றுநோய் மருத்துவமனையைச் சேர்ந்தவை என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக தானாக முன்வந்து விசாரணை நடத்திய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கே கொண்டு செல்ல வேண்டும் என அம்மாநில அரசுக்கு உத்தரவிட்டது. மேலும் 3 நாட்களுக்குள் மருத்துவ கழிவுகளை அகற்றி அது தொடர்பான அறிக்கையை டிசம்பர் 23ஆம் தேதி தாக்கல் செய்யவும் கோரியது. அதன் பெயரில் கேரள மாநில அதிகாரிகள் நேற்று முன்தினம் நேரில் வந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனிடம் விளக்கம் அளித்தனர். அப்போது கேரள குழுவிடம் கடுமையான வாதங்களை முன்வைத்த ஆட்சியர் பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி கழிவுகளை உடனடியாக அங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கழிவுகளை கொட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இது தொடர்பாக முன்னீர் பள்ளம், முக்கூடல், சீதப்பற்பநல்லூர், சுத்தமல்லி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் மொத்தம் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதே பகுதியைச் சேர்ந்த இடைத்தரகர் மனோகர் மற்றும் பேட்டை பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். இருவரும் கேரளாவைச் சேர்ந்த சிலரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு நெல்லை பகுதிகளில் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்ட உதவியாக இருந்தது தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லதுரை மற்றும் கேரள மாநிலம் மருத்துவ கழிவுகள் மேலாண்மை தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜித்தன் ஜார்ஜ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவின்படி கழிவுகளை தங்கள் மாநிலத்திற்கே எடுத்துச் செல்ல கேரள மாநில அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழு நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தந்தது. திருவனந்தபுரம் மாவட்ட உதவி ஆட்சியர் சாட்சி, சுகாதாரத்துறை அலுவலர் கோபக்குமார் ஆகியோர் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நடுக்கல்லூர் அரசு பள்ளியில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அதில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் மற்றும் பயிற்சி ஆட்சியர் உட்பட பலர் பங்கேற்றனர். ஆலோசனைக்கு பிறகு கேரள அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து நடுக்கல்லூர், கோடகநல்லூர், முக்கூடல் போன்ற பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை லாரிகளில் எடுத்துச் செல்லும் பணிகளை பார்வையிட சென்றனர். இதற்காக திருவனந்தபுரத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட லாரிகள் வந்திருந்த நிலையில் JCB இயந்திரம் மூலம் கழிவுகள் லாரிகளில் ஏற்றப்பட்டு கேரள மாநிலத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் இப்பணிகளை வருவாய் மற்றும் சுகாதாரத்துறை, காவல் அதிகாரிகள், காவல்துறையினர் கண்காணித்து வரும் நிலையில் அவர்கள் மாநில எல்லை வரை சென்று கண்காணிப்பில் ஈடுபட உள்ளதாக கூறினர். பொது சுகாதாரத்துறையிலிருந்து வந்திருக்கோம். இந்த மருத்துவ கழிவு மற்ற கழிவுகளை அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த இடத்தை கிருமி நீக்கம் செய்வதற்காக வந்திருக்கோம். வரலாற்றிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டிற்குள் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் 2 மாநில அதிகாரிகள் கண்காணிப்போடு கேரளாவிற்கு எடுத்துச் செல்லப்படுவது இதுவே முதல் முறை என்ற நிலையில் அது தங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கின்றனர் நெல்லை மாவட்ட மக்கள். கேரளாவில இருந்து ஒரு 16 வண்டி வந்திருக்கு. பணி இன்னைக்கு காலையில மாவட்ட ஆட்சியர் அறிக்கையில இன்னைக்கு காலையிலே ஆரம்பிச்சு இப்ப அள்ளிக்கிட்டு இருக்கு. அந்த குப்பையை அள்ளி நிறைய 2 வண்டி போயிட்டு இப்போ 4வது வண்டிக்கு லோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய குப்பை தட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு
ஒரு தீவிர செயல். மருத்துவ கழிவுகளால் கேன்சர் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்து வந்த தங்களுக்கு தற்போது அவைகள் அள்ளப்படுவது மகிழ்ச்சி என கூறும் கிராம மக்கள் பசுமை தீர்ப்பாயம், தமிழ்நாடு அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்தனர். பஞ்சாயத்திலிருந்து சொல்ல போய் யூனியன்லேருந்து சொல்ல போய் பார்த்தோம். வாடகை கிட்ட போக முடியாது, கிட்ட வந்து அதெல்லாம் பார்க்கறதுக்கு முடியாத வாடகை தான் இருக்கு. ஆமாம், இப்போ எங்கள் ஊர் வந்து கேரளா அரசு வந்து அதை அழுகிட்டு இருக்காங்க. மனசு ரொம்ப தெளிவாக இருக்கு. இல்லைன்னா மக்கள் பூரா ரொம்ப சங்கடப்பட்டுலாம் இருந்தாங்க. இவங்களுடைய ஆடுமைக்கு தொழிலாளர் அதை பார்த்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்து மாவட்ட நிர்வாகத்தை நம்ம கலெக்டர் கார்த்திகேயன் அவரோட தீவிர முயற்சியால் அந்த கேரள கழிவுகள் அப்புறப்படுத்தும் பணி தற்போது ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மாவட்ட நிர்வாகத்துக்கு எங்களுடைய கிராம மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவ கழிவுகள் கேரள லாரிகளில் அள்ளப்படும் இடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நலன் கருதி தமிழக மற்றும் கேரள அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறியவர், இனி வரும் காலங்களில் தமிழக எல்லையில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்படும் என்றார். இப்போ கன்னியாகுமரியில ஒரு 16 செக் போஸ்ட் இருக்கு, தென்காசியில் 2 செக் போஸ்ட் இருக்கு. அங்க கூடுதல் பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் ஒருங்கிணைந்து, அதே மாதிரி கேரளா சைட்லயும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுறதுக்கு அரசிலிருந்து பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ஜிடியில் சொல்லும்போது அவர்களும் பல்வேறு அறிவுரைகளை வழங்குவார்கள். அதன் அடிப்படையில் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உண்மையிலே இந்த தொடர் நடவடிக்கை உண்மை நன்றி. ஆனா குறிப்பா அந்த புலியரை களியக்காவிலிருந்து ஏற்கனவே வந்தது தொடர்பான அந்த அதிகாரிகள் மீது ஏதாவது விசாரணை நடத்த அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அது என்னங்கிறது அரசு முடிவு. கிட்டத்தட்ட 2-3 வருஷமா இதே மாதிரி கொட்ட இப்போ வந்து 4 வழக்குகள் பதிவாயிருக்கு. திடீர்ல இப்போ ப்ராசஸ்ல இருக்கு. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.